உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் திருவோணம் மற்றும் அவிட்டத்தினுடைய முதல் 2 பாதங்கள் கொண்ட மகர ராசி. முதல்ல எல்லாருமே மிகச்சிறந்த ஒரு சந்தோஷத்தை அடைய வேண்டிய ராசியாக இந்த ராசி அமைகிறது. காரணம், முதல் விஷயம் 7.5 சனியிலிருந்து முழுமையாக நிவர்த்தி இப்பொழுது கிடைக்கப் போகிறது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது திருக்கணித ரீதியாகத்தான் நான் சொல்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 6/3/2026 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருக்கணித ரீதியாகத்தான் நம்ம இப்போ கணிதங்களை சொல்கிறோம். அந்த திருக்கணித ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு 7.5 சனியாகப்பட்டது முழுமையாக நிவர்த்தி அடைகிறது. 6, 12ஆம் இடத்தில் ராகு கேதுனுடைய பிரவேசமாகப்பட்டது இருக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு, இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். இது பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த விதமான ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம்ங்கிறது சனிக்கு ரொம்ப ஒரு தன பிராப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் சனி பகவான் மறைவது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதில் முதல் படி என்று வைத்துக்கொண்டோமானால், அடுத்த நிலையாக இருக்கக்கூடியது யோகத்தை, அதாவது முதல்ல லட்சாதிபதி அப்படின்னா அடுத்து கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதாவது 6ஆம் இடத்துல போய் அவர் மறையும் போது பகை பெற்று பகை ஸ்தானாதிபதி பகையில் சென்று மறைவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூரணமான ஒரு அனுகிரகத்தை, அதுக்கு உண்டான விஷயங்கள் பார்த்தோம்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய ராகு கேது பயிற்சின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா விதத்திலும் ஒரு முழுமையான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதும், இதுவரை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தவர்களுக்கோ, இல்லை இதுவரை பிளான் இல்லைன்னா கூட திடீர் வாய்ப்புகள் வருவதற்கோ, அதன் மூலியமாக வெளிநாடுல போய் ஒரு சிறிய காலங்கள், அதாவது ஒரு 2, 2.5 வருஷங்கள் தங்கி அங்கே பணம் ஈட்டி வருவதற்குண்டான வாய்ப்புகளோ, இது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இந்த மாதிரியான நாடுகளுக்கு சென்று விட்டு வருவது என்பது இவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா விதத்திலும் பரிபூரணமான ஒரு முழுமையான பூரண பலனை அடையக்கூடிய ராசியாக இந்த மகர ராசி அமைகிறது. முதல்ல விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சார் நமக்கு லாபம் வரலைன்னா கூட நஷ்டம் நம்மளை விட்டு விலகினாலே போரும் அப்படின்னு நினைப்போம் பாருங்களா. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் தான் இப்போ மகர ராசிக்கு வரப்போகிறது. அப்பா, நான் இது வரைக்கும் எனக்கு நிறைய லாபம் வரலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இருந்த நஷ்டங்கள் நின்று போச்சுனாலே போரும், அதுவே நமக்கு ஒரு பெரிய லாபம் தான். அந்த மாதிரியான ஒரு லாபத்தை அடையக்கூடிய ராசியாகத்தான் இருக்கிறது. அத்துடன் சேர்ந்து மட்டுமல்லாது உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக பண வரவு சிறப்பாக இருக்கும். அதுவும் வெளிநாடு சம்பந்தமான உறவுகளில் மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் மங்கள காரியங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான மங்கள காரியங்கள், அதாவது உங்களுடைய பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ எல்லாருக்குமே திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை, கண்டிப்பாக ஒரு முறைக்கு 3 முறை ஆலோசனை செய்து அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்து அதன் பிறகு உங்களுடைய பெண்ணையோ ஆணையோ மக்களுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றங்களும், அதாவது 90% முழுமையான அதிகப்படியான பலனை அடையக்கூடியது. இது இதோட நின்றுடுமா சார்னா கிடையாது. இது 2028 வரை இருக்கும். இதனால் என்ன நன்மை, அடுத்த நன்மைன்னு பார்த்தோம்னாக்க, உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சகதியில் இருக்கார். அப்போது அந்த நிலைப்பாடுகள் மாறும்போது கண்டிப்பாக அசையா சொத்துக்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இதுவரை தாமதப்படுத்தி இருந்த, இதுவரை வாங்காத இருந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அசையும் அசையா சொத்துக்கள், வீடு கட்டுவது, இடம் வாங்கி வச்சுட்டேன் சார் நான் இன்னும் வீடு கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு கட்டிடுவீங்க. அதுக்குண்டான முன்னெச்சரிக்கைகள் இருக்கணும். ஏன்னா பின்னாடி வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சுக சௌக்கிய ஸ்தானத்தில், அதாவது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்புறம் பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானுடைய நிலைப்பாடுகள், இப்படி நல்ல ஒரு சுபஸ்தானங்கள்லாம் வரப்போகிறது. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க 2025 காட்டிலும் 2026ங்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆண்டாக அமையப்போகிறது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல, அதாவது கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க, சின்ன குழந்தைகள்லாம் கூட நல்ல மார்க், நம்ம ஏதோ இத்தனோண்டு மார்க் தாண்டா வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த பையனுக்கே தெரியாது, நான் ஏதோ 40 தான்ப்பா வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் கூட ரிசல்ட் வரும்போது பார்த்தோன்னா 60, 70 மார்க் வாங்கிடுவோம்.
அப்படியான ஒரு கல்வி சமாச்சாரத்திலும் நல்ல சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும், உத்தியோகத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும், வேலை வாய்ப்புகள், அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா, சனி ராசியிலேயே மகர ராசி பார்த்தோம்னா, நீரும், நிலமும் சேர்ந்த ராசியாகத்தான் சொல்றோம். அப்படி இருக்கக்கூடியதில பார்த்தோம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக விவசாயத்தில இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த புரட்சிகள்லாம் ஏற்படுவதற்கும், அதனால நெறைய லாபங்கள். இவர்கள பார்த்து இன்னொருத்தன் கத்துண்டு அவன் பாய்க்கிற மாரியான விஷயங்கள், இவரும் வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்தானத்தில இருந்து இன்னொருத்தர வந்து இன்னொரு ஒரு 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 தலைமுறையை உருவாக்குவதற்குண்டான அனைத்து விதமான அறிவுரைகளை சொல்லக்கூடிய அளவில வந்து மகர ராசி அமையக்கூடியதாக இருக்கு. எல்லா விதத்திலும் ஏற்றங்களும், சுக சௌக்கியங்களும், வீடு, மனை, வாசல், போக்குவரத்து அதே கண்டிப்பாக உடல் ரீதியாக பார்க்கும்போது கண்ணு, தொண்டை, மூக்கு சமாச்சாரங்கள வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாரியான விஷயங்கள பார்த்துட்டோம்னாலே போதுமானது. காது, அதான இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும், கண்ணுக்கு உண்டான விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நல்லாருக்கும். இதுவரை முழுமையான மன அழுத்தத்தில் இருந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கு. எல்லா விதத்திலயும் மங்கள காரியங்கள் அமையக்கூடியதா இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில இருக்கக்கூடியவங்க பார்த்தோன்னா, இதுவரை சொல்ல முடியாம அதாவது மனசுக்குள்ளே தானே தன்னுடைய விஷயங்கள வந்து வச்சுண்டு புழுங்கிண்டு இருந்தது. மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கு. இதுவரை நெறைய நமக்கு சொந்தமான விஷயங்கள எல்லாத்தையும் இழந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கூட, இப்போ ஒரு நல்ல ஒரு சிறப்பான காலங்கள் தான் இருக்கிறது. தன்னை நாடி வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் பூரணமான அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, இவர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய காலமாக 90 விழுக்காடில் இந்த ஆண்டினுடைய பயிற்சியிலயோ, இந்த ஆண்டினுடைய விஷயத்திலயோ மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியதில, இன்னொரு ராசின்னு பார்த்தோம்னா, அது 90 விழுக்காடுகள் வாங்கக்கூடிய மகர ராசியாகத்தான் இருக்கிறது. இவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை காணிப்பாக்கம் சென்று மகாகணபதி தரிசனம் செய்வது, பிள்ளையார்பட்டி சென்று மகாகணபதி தரிசனம் செய்து வழிபாடு, அபிஷேக, அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்வது, அதே மாரி திருநள்ளாறு சென்று அதாவது இவர் 3ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால, திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது, பெருச்ச கோயில் சென்று வழிபாடு செய்விட்டு வருவது, பெருச்ச கோயில்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஒற்றைக்கால் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துவிட்டு வருவதெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதிலும் குறிப்பாக சனி கோயில்லயே பார்த்தோம் அப்படின்னா, திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வருதுங்கிறது மிக மிக நல்ல ஒரு நிலைப்பாடுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றங்களையும், மன அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும், ஆனந்தத்தில் திளைக்கக்கூடிய ராசியாக மகர ராசி 90% பலனோடு, நற்பலனோடு அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு.